சந்தோஷப்பட்டு சிரிச்சது எப்போ? என்னடா கல்யாணம் சிரிச்சது எப்போன்னு அது குஷி படத்துல ஜோதி மாமா சைடுல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓ வாவ். See நம்ம as a parent வந்து குழந்தை பக்கத்துலயே உட்கார்ந்தே இருக்கணும்னா முடியாது. நானே நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். உங்களால என் பேர்லாம் வந்துருச்சு. ஏன்டா பையனையே தூக்கி பார்க்குற, பொண்ணு வந்தா என்ன பண்ண? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஓபன் பண்றேன், கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறேன். ஸோ வந்து நாங்க அந்த பாத்ரூம்ல உட்காந்து அழும்போது ஃபுல்லா அழுதுட்டு இருந்தேன். Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel and welcome to நெஞ்சமே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வேணும் அப்படின்லாம் தேடுவோம். பட் இவங்க வந்து பார்த்தா இவங்களுக்குனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி நான் வாய்ப்பெலாம் வெளியே தேட மாட்டேன், நானே ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மாசா லவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு ஒன்று பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, நம்மளையும் சேர்த்து. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல் தான் நம்ம இன்னைக்கு இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ஹலோ மைனா நந்தினி அக்கா அண்ட் யோகி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா ரெடி ஆகி அந்த மேட்சிங்கா வைட்டு இல்ல திடீர்னு கூண்டுக்குள்ள இருந்து வரும்போது இந்த ட்ரெஸ் வந்துச்சு. இவன் இந்த இது போட்டது அப்புறமா தான் தெரியும். கோஇன்சிடென்ஸ். நாங்க எவ்வளவு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம், மேட்சே ஆகல. நம்ம போட்டதா மேட்சிங் அப்படி சொல்லிட்டு போட்டோம். அப்படி கான்ட்ராஸ்டான ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து உங்களோட லவ் ஆக்ஷன் டிராமாவை பத்தி தெரியணும். லைக் எங்களுக்குமே அதை பார்த்து இன்ஸ்பைரிங்கா இருந்த மாதிரி நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணலாமே, சூப்பரா இருக்கேன். பண்ணாத நானும் மோட்டிவேட்டிங்கா கம் ஆன் யூ கேன் டு இட் அப்படி சொல்லிங்கன்னு பார்த்தா இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து எப்படி அந்த ஐடியா கிடைச்சது? ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிருந்த ஐடியா இது. ஸோ நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னதுரை பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணும்போதே இந்த ஐடியா இருந்துச்சு. ஸோ நம்ம போய் இப்போ ஒரு சீரியலில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோக்கு நம்ம பண்ண முடியாது எப்போவுமே. அவங்க ஒரு மீட்டர் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மீட்டர்லேயே பண்ணுங்க அப்படின்வாங்க. படம்னா நம்ம ஃப்ளோவில் விட்டுருவாங்க. ஸோ அந்த விஷயத்தை உடைக்கணும், அந்த விஷயத்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது மைண்ட்லேயே இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் லவ் ஆக்ஷன் ட்ராமான்னு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து அது போகிறப்ப ஃபஸ்ட்டு அந்த மேலே ஏறுறது வரைக்கும் படிக்கட்டு தட்டி கீழே விழுந்துக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி 10 வீடியோ ஃபுல்லாகவே ஃப்ளாப்பு. அந்த சேனல் இருக்கிறதே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீமோட சஜஷன், மேடம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் தூக்கி நைட்ல இருந்து காலையில வரையும் தெளிச்சிட்டு இருந்தேன். அப்ப தெளிஞ்ச ஆள் தான். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அது ஒரு நல்ல சக்சஸ்ல நிறைய இடத்துல அதை பத்தியும் பேசுறாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனதுன்னா அதோட நார்மல் ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து நீங்க பிரேக் பண்ற மாதிரி. லைக் என்னன்னா இப்போ வந்து இந்த மலடியா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் வந்து எந்த ஒரு பார்வையில பார்க்க கூடாதுன்றதை நீங்க கொடுக்குறது வந்து நம்ம லைஃப்ல ஜென்ரலாவே யாராவது ஒருத்தவங்க அக்கா ஒன்று அது அவஸ்தைப்பட்டிருக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க இல்லை நம்மளே வந்து அதில் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பட் நம்ம நிறைய இடத்துல பேசாமல் விட்டுருப்போம். அந்த பிரச்சனை வேண்டாம், குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்துல பேசாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இவள்கிட்ட பிடிச்சிருந்தது ஒரு டைம்ல வந்து ஸ்லீவ்லெஸ் பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா லைக் அது ரீச் ஆகுது, இதை வச்சு நம்மளுக்கு நிறைய விஷயம் ப்ராஃபிட் ஆகுதுன்றதுதான் அடுத்த விஷயம். பட் ஏன் குண்டா இருக்கவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதா, ஷார்ட்ஸ் போடக்கூடாதா? ஏன் நீ வந்து பார்க்குற கண்ணோட்டம் வந்து தப்பு. ஸோ அந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து எல்லாருமே பேசணும் அப்படின்றதான் யோகி. இப்போ லவ் ஆக்ஷன் ட்ராமால ஒரு சீனுமே எப்படி காமிக்கிறோமோ அதுதான் வந்து யோகி. ஆமா அப்படிதான் பார்ப்பான். ஏன் வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணா அதையும் ஒரு வேற மாதிரி பாக்குறாங்க? ஏன் ஒரு குண்டா இருக்கிற பொண்ணு வந்து இப்படி பொண்ணா வேற மாதிரி பாக்குறாங்க? கருப்பா இருக்கவங்களே, இது எல்லாத்துக்குமே வந்து ஐ அம் சோ லக்கி. உங்களதுல இருந்துமே நான் இன்ஸ்பயர் ஆனேன் ஒரு விஷயத்துல. ராம் வந்து உங்க ட்ரெஸ்ஸை போட்டு பப்ளிக்ல போயிருப்பாப்ல. சோ அத பார்த்து ஆமா பப்ளிக்ல நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பப்ளிக்ல அது சொல்லும்போது எனக்கு ஒண்ணு இதுவாகுது. நானே எனக்கே வந்து கூச்சமா இருக்கும். அது சும்மா ஒரு சேலஞ்ச், ஒரு டிஃப்ரெண்டா ட்ரெஸ்ஸுங்கிறது ட்ரெஸ் தான், அது யார் எப்படி போடணும் அப்படின்றதுலாம் கிடையாதுன்னு சும்மா ஒரு பிரேக் பண்ற மாதிரி தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதுல வந்து இவங்க ஜாலியா போவாங்க. அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரெஸ் தான், காத்தோட்டமா இருக்கும். நான் வந்து இவகிட்ட கேட்டேன், இத்தனை நாள் இந்த ட்ரெஸ் என்கிட்ட கொடுக்காம மாத்திட்டு இருந்திருக்காரு. இதுல அந்த பப்ளிக்ல ஒருத்தன் ஒண்ணு பண்ணான், அது எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்போ வந்து ராம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, ஏன்டா பையனையே தூக்கி பார்க்குற, பொண்ணு வந்தா என்ன பண்ண? ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஆடைன்ற ஒரு விஷயத்த டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே, இதை வச்சு இதை பண்ணுவோம்
இதை பண்ணலாம் அப்படின்னு. நீ எனக்காக போற என்னை உண்மையிலேயே காதலிக்கிறது என்றால் நான் இப்பயே வந்து உன்னை ஏதாவது ஒரு குட்டி ஷார்ட்ஸும் ஒரு கிராப் டாப் போட்டு ஃபுல்லா வேக்ஸ் பண்ணி தலைன்னு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஜாலியா வந்து நான் பார்க்கணும். எங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல அப்படி பார்க்கணும்னா. திடீர்னு எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது, உனக்குமே அது தெரியாது. சுமார் ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் உங்களை இதுல பார்த்தேன், விஜய் டிவி ஷோல ஒண்ணு. எங்க அப்பா வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா தான் இருந்திருக்காரு. ஸோ அப்போ நீங்க போட்டிருந்த ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவர்கிட்ட கேட்கறேன், வா அந்த அக்கா போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வாங்கினாங்கன்னு மட்டும் கேளுங்கன்னு. அப்போ வந்து அவர் உங்களுக்கு கால் பண்ணாரு, என் பொண்ணுக்கு வந்து நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான், எங்க வாங்கினாங்க. நீங்க சொன்னீங்க லைஃப் ஸ்டைல்னு. நான் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா போய் தேடினேன் அந்த ட்ரெஸ் இருக்கான்னு. இல்ல கிடைக்கல. அது ஒயிட். நான் வந்து ஒரு சீனுக்காக சொல்லிருப்பேன், அப்ப வேற எங்கேயாவது வாங்கி அவர் கேட்கறாரு, அப்ப கொஞ்சம் கெத்தா சொல்லணும், லைஃப் ஸ்டைல் சொல்லிருப்பேன் போல இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேசும்போது நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டா? நீங்க வந்தோடனே ஏதாவது பக்கத்துல இல்ல அப்படிலாம் இல்லக்கா. இப்ப நீங்க வந்தோடனே நீங்க என்ன சொன்னீங்கல்ல, தம்பி ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? எங்க வாங்கணும்னு நினைச்சீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஒரு ஒரு நல்ல ஷோரூம் லைக் Yeah. 3000 5000. போன வாரம் வெள்ளிக்கிழமை பல்லவாரம் சந்தை. பேயில போமா இலே 250 ரூபாய் சட்டைய 150 ரூபாய்க்கு நீ கொடுக்குற அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ நமக்கு அது பார்த்து இந்த ஷோல வந்து ஜென்ரலாவே நாங்க ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய இடத்துல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. பட் எங்களுக்கு அது நேர்ல வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசையில நாங்க கேட்போம். அது என்னன்னா, உன்னை பார்த்த பின்பு நான் அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கும்ல உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மீட் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, அது அது எப்படி இல்லாம இருந்துச்சு? கூட இருக்கலாம். பட் பார்த்த உடனே நீங்க என்ன நினைச்சீங்க? செப்டம்பர் 5, 2016 அப்போ வந்து நாங்கள் வந்து டிஜேடி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நந்தினி நீ போய் ரிஹர்சல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்போ நிறைய சில பல ப்ராப்ளங்கள்லாம் பர்சனலாக இருந்தது. அடிச்சு பிடிச்சி நான் அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு போனால் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை என்ன. மற்ற எல்லா பசங்களும் வந்துட்டு அக்கா இது நீங்கள் இப்போ மைனா தானே எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில் பிடிக்கும் மைனா அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இந்த பையன் மட்டும் நல்லா உரிச்ச கோழி மாதிரி ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டாங்க. இந்த பையன் தான் டான்ஸ் ஆட போகிறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி நக்கலா அதுப்பா வந்து ஹெட்செட் மாட்டிட்டு வந்து பக்கத்துல நின்னா. அப்போதான் திரும்பி பார்த்தா இவன் வந்து வெஸ்டர்ன் ஆடுறான், பயங்கரமா ஆடுறான். நான் கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காந்துட்டேன், ஏன்னா எனக்கு வெஸ்டர்ன் தெரியாது. ஐயோ இந்த பையன் பயங்கரமா ஆடுறான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு செம்ம காண்டா இருக்கும், ஏன்னா என்னை பத்தி நிறைய போட்டு கொடுத்துருவாங்க. சரியான டைமுக்கு வர மாட்டாங்க, ரிஹர்சலுக்கு வந்து ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து சொல்லிட்டேன், இங்க பாரு உனக்கு தேவை ஸ்டேஜில் ஆடணும், அது நான் பண்ணிப்பேன், அது என் வேலை, உன் வேலையை மட்டும் எதுவும் நீ அதை மட்டும் இதுதான் கான்வர்சேஷனாகவே இருந்தது. ஸோ வந்து எங்களுக்கு அந்த ஸ்பார்க்கு இந்த லவ் ஃபர்ஸ்ட் வந்து மோதல்ல தான் காதலே ஆரம்பிச்சிருக்கு. அது மோதலும் இல்லை எனக்கு ஒரு மீறி வந்து என்னன்னா சீரியஸா சொல்லணும்னா எனக்கு பேமெண்ட் வரப்போகுது. நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. இது மட்டும் தான் நான் யோசனை தவிர்த்து இந்த பையனை பத்தி நான் ஒரு கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது. டீமே வந்து பேசினாங்க எப்படின்னா, நந்தினி அவனோட லைஃபே உன் கையில தான் இருக்கு, ஏன்னா நீ வந்து செலிபிரிட்டி, அவர் வந்து நான் கண்டஸ்டன்ஸ், அவர் வந்து இப்போ உன் கூட ஆடிதான் அவன் ஃபைனல் வரைக்கும் போகணும், கொஞ்சம் அதை யோசிச்சுக்கோ, இதை வச்சுதான் அவனுக்கு நிறைய விஷயம் எல்லாம் புரியுது. நான் தப்பு பண்ணனா சொல்லுங்க, நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இவனை ஒரு டான்ஸ் மாஸ்டரா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் வந்து கரெக்டா சொல்லி கொடுக்கறது பெர்ஃபெக்டா. அந்த கரெக்டாக சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும்ல. இவன்ட்ட நான் காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா ஓவரா மேலே எங்கேயோ போயிடுவான்ட்டு. ஓகே நான் அந்த ரியாக்ட் பண்ணேன், அது ரொம்ப க்யூட்டாக பண்ணனால தான் இந்த கமெண்ட் போ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே நாங்கள் நிறைய டைம் உட்காந்து பேசிலாம் வச்சிருக்கோம், ஒன்றை போய் எப்படா கல்யாணம் பண்ணேன். இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்களே, இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வர்ற அன்னைக்கு தான் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் போகிறேன். நான் தான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட், ஏன்னா தான் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. என் லைஃப்லேயே கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்த நாள் வந்து ரிஹர்சல், அதுக்கு அடுத்த நாள் ஷோ. நான் அந்த ரிஹர்சலில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இன்னொன்று, நான் கற்றுக்கிட்ட டான்ஸர் டோட்டலாகவே சினிமாட்டிக். அது இங்கே நான் வந்தவொடனே ஹிப்ஹாப். ஸோ தெரியவே தெரியாத டான்ஸை இப்போ நான் கற்றுக்கணும். ஸோ அப்போ நான் வந்துட்டு அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ மேடம் கரெக்டாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க தான் உங்களுக்கு பேர் அப்படின்னு. ஐயோ அவங்களுக்கு ஆட தெரியாது, அவங்க வேணான்ட்டாங்க. ஃபோன்லேயே அவங்களா அப்படின்னு, அவங்க வேணாமே வேற யாராவது கொடுங்க நல்லா ஆடுறவங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இவங்க நல்லா இவங்க நல்லா ஆடுவாங்க, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு. சரி ஓகே, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட
ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ப்ராக்டிஸில் இருந்தேன். நம்மளுக்கு ஒரு இடத்துல பயங்கரமாக போய் முச்சாங்கன்னா அந்த இடம் எனக்கு பிடிக்காது. நான் தனியாக தான் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்போ என்னாச்சு, அவங்க எல்லாம் அங்கே போய் ஏதோ அப்ப ஏதோ சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் பீக்ல இருந்திருப்பேன். அவங்க வந்திருப்பாங்க, எல்லாம் போனவொடனே தம்பி எப்படா இருக்கா, பாய்க்கா அப்படின்ட்டு போயிருக்கேன். ஸோ அப்போ வந்த உடனே நான் ஹாய் அப்படின்னு. நான் அப்போ ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச மாட்டேன் யாருக்கிட்டையும், ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால டைமுக்கு ரிஹர்சல்ஸ்க்குலாம் வர முடியல. அப்போன்னு பார்த்து ஓவர் போர்டு வச்சு ஃபஸ்ட் டைம் ரிஹர்சல் பண்ணுறோம். ஓவர் போர்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுலேயும் 2 நாள் தான் ரிஹர்சல். 2 நாள் ரிஹர்சல், அடுத்த நாள் ஸ்டேஜ் ரிஹர்சல், அதுக்கப்புறம் ஷோ. ஸோ மேடம் அரை மணி நேரம் வந்தாங்க அந்த இதுக்கு. பட் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. பட் என்ன விஷயம்னா, எனக்கு ஃபோன் பண்ணி நந்தினி வந்துட்டாளா போது நான் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்ல முடியும், வரலங்க, நான் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை தான் நான் சொன்னேன், உண்மையாதானே பேச, இதை தான் நான் சொன்னேன். சொன்னதுக்கு உடனே நான் தான் சொல்லிட்டு நாங்கள் ப்ரொஜெக்ட் என்ன பண்ணிட்டோம். சொல்லணும், நான் பேசி முடிக்கல, இருங்க. ஸோ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அடுத்து இவங்க என்னை திட்டுவாங்க. திட்டின உடனே நான் அப்படி சைலண்டாக இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன். ஓகே, மறுபடியும் இவங்க சைட்லேருந்து ஏன்டா வரல அப்படின்னு. நான் என் வேலையை முடிச்சுட்டேன், அவங்க அவங்க வேலையை முடிச்சிருவாங்க, இப்படி தான் சொல்லுவேன். உடனே இங்கே மறுபடியும் அங்கே பாயும். ஸோ இப்போ என்னன்னா, அவங்க இதில் ரிஹர்சல் பண்ணி இவங்க கரெக்டாக பண்ணணும். அப்புறம் 5th எபிசோட்ல இருந்து தான் என்னோட கஷ்டம்லாம் புரிஞ்சு, ஏன்னா நான் ஃபுல்லாக முட்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ரிகர்ஸ் பண்ணி முட்டியெல்லாம் பேர்ந்துருச்சு எனக்கு டோட்டலாகவே. ஸோ அப்போ பார்த்துட்டு சரி ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 5th எபிசோட்லேருந்து 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு கட்டத்தில் இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. நானே நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். உங்களால் என் பேர்லாம் வந்துடுச்சு, என்னை வீட்டில் என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படிலாம் பேசி ஹர்ட் ஆகிட்டாங்க பயங்கரமாக. ஸோ அந்த மூமெண்ட்லாம் நடந்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே, நமக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஓகே நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷமே சாரி கேட்டு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் அப்படியே போச்சு. ஒரு கட்டத்தில் வாங்க போங்க போய் வா போனாச்சு, போய் என்னப்பா பண்ணுற அப்படின்னாச்சு, அப்படியே என்னப்பா பண்ணுறன்றது போய் என்னம்மா அப்படின்னாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகும். எனக்கு ஒரு கட்டத்தில் நீ வா போன்னு ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, நான் யோகி ஸ்டார்டிங்லேருந்தே வா போ வாடா போடா அப்படிதான் பேசுவேன். பட் இவங்க என்னை எப்பவுமே வாங்க போங்க சொல்லுங்க மேடம் இப்பெல்லாம் பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் அக்கான்லாம் கூப்பிட்டுருக்கேன். என்னக்கா டைம்ல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே 2 பேரோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது, 2 பேருமே புரிதல் கரெக்டாக இருக்குது. ஸோ மேரேஜுக்கான குவாலிட்டிஸ் அதுதானே, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி காப்பாற்றுறது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் சண்டை போட்டேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு டைமில் டக்குன்னு பீக்கில் கத்திடுவேன். இவங்க கத்திக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. எப்பயாவது ஒரு வாட்டிக்கு நான் கத்தும் போது உன் கதை முடியும் நேரம் இது. சரி ஓகே, இது எனக்கு என்னாச்சுன்னா, ஓகே ஒரு மேரேஜுக்கான குவாலிட்டிஸ் தானே, கேட்டுருவோம், கல்யாணம் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருந்துட்டு, நீ வீட்டில் பேசிடுவார். ஸோ கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு 31st நினைக்கிறேன், 31st அப்போ போயிட்டு நான் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது நிறைய கொஸ்டின்ஸ் அலிகேஷன்ஸ் என் மேலே வந்துச்சு. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னும் போது நான் கிளியராக ஒன்று சொன்னேன், எனக்கு என் லைஃபுக்கு கரெக்டான மேட்ச்னு தோணுது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைனா எனக்கு கல்யாணம் வேணாம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? இப்பயும் அது மாதிரி தான்டா இருக்கும், வாழ்க்கைன்னா அப்படிதானடா. அதாவது யோகி அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டதை விட நான் என் மாமியாரை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு பர்சன். அவங்கள எதுவும் நேற்று கூட நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம், அம்மாவை பொறுத்தளவுக்கு எதுவும் குறை சொல்லக்கூடாது, நீ அதை எவ்வளோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலைலாம் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறது அம்மா இந்த குழம்பு சூப்பராக இருக்குது, அம்மா இந்த வேலை செம்மையா பண்ணிட்டீங்க, நீங்க தான் அப்படின்ற ஒரு அந்த சின்ன சின்ன வார்த்தை தான். கண்டிப்பா மாமியார் மருமகள் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாலாம் எந்த குடும்பத்திலுமே இருக்கவே முடியாது. ஆனா எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒருத்தர் உட்காந்து யோசிக்கணும், காலையில எந்திரிச்சா டீ கொடுங்கம்மான்னு கேட்க தான் போறோம், இது பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல தான் போறோம், டைப்பர் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல தான் போறோம். அதுக்கு ஏன் இவ்வளோ இது? ஓகே டன், விட்டுலாம். இது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஃபீல் அகைன் கிடைக்காது, இந்த மாதிரி சண்டை வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் லவ் அப்புறம் மேரேஜ் எல்லாம் சொன்னீங்க, இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா கேட்குற கொஸ்டின், ஃபியூச்சருக்கு எங்களுக்கு டிப்ஸ் வேணும் பார்த்தீங்களா? ஒரு தப்பான பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க. துரு கூட நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அது ஒரு பெரிய கில்ட்டி கான்ஷியஸாகவே இருக்குது எனக்கு. நோ கில்ட்டி கான்ஷியஸ்பா. நீ வளர்ந்ததும் அப்படிதான் வளர்ந்துருப்பேன், நான் வளர்ந்ததும் அப்படிதான் வளர்ந்துருப்பேன். நம்ம அஸ் அ பேரண்ட்டாக குழந்தை பக்கத்துலேயே உட்காந்தே இருக்கணும்னா முடியாது. எங்கள் அம்மா அப்பா ஒரு டைமில் ரெடிமேடில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா காலைல 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை வேலை பார்த்துருப்பாங்க. இவங்க அம்மாவும் அப்பாவும் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒன்று வளர்ந்துருக்கும். அது கிடையாது, நீங்கள் அப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ பேசுங்க.
ஸோ வந்து துரு பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பயங்கர அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு ஒரு ஓகே லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த சாதிப்பு இல்லை. நேற்று கூட வந்து என்னாச்சு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான். அதுக்கு வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தா. நான் அப்போ சொன்ன துருவை கூப்பிட்டு பேசும்போது, என்னடா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்போது, அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா, நீ பண்ணது தப்பு தானே, போய் சாரி கேட்டுரு அப்படின்போது, அவன் போய் நந்தினி கிட்ட அவன் நின்று அவன் அந்த விஷயம்லாம் பேசி சாரி கேட்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இவன் அழுகுறான். நான் எப்பவுமே வந்து சாரி கேட்பான். ஹால்ல இருந்து இப்படி பார்த்தா ரூம் தெரியும். இப்படி திரும்பி பார்க்குற நட்சத்திர பொல பொலன்னு கண்ணீர். யோகி நீ என்ன அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அவன் சுச்சா போயிட்டா. அதுக்கு வந்து அதான் அவ்வளோதான் பண்ணுறேன். அடக்க போடலப்பா, வந்துருச்சுப்பா. இதுல என்ன இவன் எமோஷனல் பார்த்தானே எனக்கு தெரியல. சென்சிட்டிவ் கொஞ்சம் நான் அதை அந்த மாதிரி மொமெண்டெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் கூட என்னால் இருக்க முடியல. ஏன்னா முக்கால்வாசி டைம் இப்போ ரொம்ப ஆக்குபைடாக இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஆஃபீஸ்னு இப்போ தனியாக ஒன்று பண்ணிட்டோம். ஸோ அதில் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அவங்ககிட்ட என்னால் அந்த கில்ட் இருக்குது எனக்கு. நந்தினி பிக் பாஸ் போனப்போ அந்த 3 மாதம் துரு என் கூட தான் இருந்தான், என் கூடயே தான் இருந்தான். ஸோ 3 மாதம் நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விதம் வந்து இப்போ இல்லை. அவன் நிறைய வாட்டி இப்போ வீட்டுக்கு போனாலே வாப்பா விளையாடலாம் அதுவே என்னை கொல்லும் ரொம்ப. ஸோ அந்த வேர்டு என்னை பயங்கரமாக ஹர்ட் ஆகும். பட் துரு பிறந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கள் லைஃப் எப்படி இருந்த லைஃப் அப்படியே அவன் கான்ட்ராஸ்டாக கொண்டு போயிட்டாங்களே. ஸோ அவனுக்காக ஓடுறதை தாண்டி நீங்கள் யாரு, நீங்கள் 2 பேரும் யாரு அப்படின்றத புரிய வச்சுட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ரொம்ப கேஷுவலாக இருந்தோம். இந்த கோவிட்னு ஒன்று வந்துச்சு. இந்த கோவிட்ல எல்லாருக்கும் அடி, சரியான அடி. அப்போல்லாம் யூடியூப்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் யூடியூப்குள்ளே வந்தோம். நம்ம மீடியாவில் நம்ம சார்ந்து இருக்கலாம், அதை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து துரு வந்த பிறகு தான் ஸ்டார்ட் அப் ஆச்சு. இது மட்டும் இல்லை, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத புரிய வச்சது. எங்களுக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு மதர் அது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு நிறைய மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி நிறைய கோத்ரூ பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இல்லை அதே சேம் ஓல்டு தான் நான் எனக்கு ஒன்றும் தெரியல? அது ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். என்னன்னா நான் அவன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நான் துருக்கிட்ட இருப்பேன். ஆனால் துரு வந்து பிறந்த எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. பட் சுச்சுவேஷன்ஸ் நான் எப்படியாவது வேலைக்கு போகணும், ரெண்ட் கட்டணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து யோகி சொன்னது 100% ட்ரூ. அவனோட விஷயத்தில் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு குழந்தை மாதிரி தான் அவன் இருப்பான். அவனை தேடி எல்லா விஷயமும் போகும். அவனுக்கு ஏதாவது ஒரு இப்போ ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு 2 நாளில் போயிடும். அந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு பையனாக பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி என் தம்பி நானும், அடுத்து வந்து இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி. யோகிக்கு வந்து உண்மையிலேயே எப்படி பொறுப்பு வந்துச்சுன்னா, ஒன்ஸ் வந்து துருலாம் பிறந்து நாங்கள் ஒரு ட்ரபுளில் இருந்தோம், பயங்கரமான ட்ரபுளில் இருந்தோம். நான் ப்ரெக்னென்சியோட டைமில் ஒரு டைமில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட்லாம் கம்மியாகி ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், குழந்தைய ஹார்ட் பீட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்க்கு போகும்போது எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து உணர ஆரம்பிச்சிட்டோம். பேபி ஆனப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு 4 ஆப்பிள், ஒரு 2 ஆரஞ்சு அப்படின்னு சாப்பிட்ட டைம் போய் ஒரு ஆரஞ்சுல வந்துட்டு நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்றது வந்து பயங்கரமா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சோம். அடுத்து எப்படியும் குழந்தைலாம் பிறக்கணும்ல. ஸோ எப்படி வந்து பேரண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட், எனக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஃபேமிலி சப்போர்ட். எதையாவது வச்சு அடகு வச்சு அவன்கிட்ட கல்யாணம் வாங்கியாவது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம முகத்துல சிரிப்பை பார்த்துருவாங்க அவங்க. ஸோ குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. முக்கியமாக யோகி அடுத்த விஷயம் யோசிச்சான். மைனா விங்ஸ்க்காக வந்துட்டு அவன் அவ்வளோ உழைச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லேப்டாப் வந்து கேட்கும் போது, எதுக்கு லேப்டாப்லாம், அதுக்கு நான் மாதம் மாதம் டியூலாம் கட்டணும் யோகி, அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் மொபைல்லேயே வச்சு எடிட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. என்னை நம்புங்க, 60,000 ரூபா லேப்டாப் இல்லைப்பா, என்னை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் என்கிட்டயும் வந்து பேசும்போது அவன் நம்புங்க அப்படின்னு சொல்கிறான், வாங்கி கொடுங்க. எப்படி நான் நிஜமாவே நினச்சது வந்து எப்படி இந்த காசு வேஸ்ட்டாக தான் போகுது, இந்த 60,000 ரூபா வந்து ஒர்த் இல்லை, இது நான் எங்கேயோ போட போகிறேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு தான் வாங்கி கொடுத்தது. பட் ஆனால் யோகி அது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதில் நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா கூட ரெவன்யூ எடுங்களேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஒரு பரணி மேலே இருந்த ஒரு கல்யாண வீடியோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம பார்க்காம இருந்திருப்போம், அது இவ்வளோ பேர் பார்த்து எல்லாருமே ஹாப்பியாகி நம்மளுக்கு இந்த விஷயம் வருது அப்படின்னா ஓகே. ஸோ அந்த விஷயத்த வந்து யோகி வந்து கையில் பயங்கர சீரியஸாக எடுத்தாங்க. ஸோ அது முன்னாடி வரைக்கும் ரொம்ப கூலாக இருப்பான், ஜாலியாக இருப்பான். அது அப்புறமா தான் பொறுப்பாச்சு. எப்படியும் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு போகணும் அப்படின்றனால எனக்கு சிசேரியன் முடிஞ்சதுக்கப்புறம் 14th டே வந்து பாண்டியன் ஸ்டோரோட ஒரு கெஸ்ட் ரூல் ஒன்று வருது. அப்போ வீட்டில் எல்லாருமே சொல்லும் போது எங்கள் அப்பா எதுக்குமே நோ சொன்னதே கிடையாது. ஆனால் விஷயம் சொன்னது வந்து ஸ்டிச்லாம் இன்னும் வந்து கரெக்டாக ஆறி இருக்காது, அதனால இப்போ பண்ண வேண்டாம் நீ அப்படி. இல்லைப்பா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனையும் 14 டேஸ்லையுமே வந்துட்டு துருவுமே கூப்பிட்டுட்டு நானும் யோகியும் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு தேவை அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த 8000 ரூபாய் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது. ஸோ அதனால் நான் வேலைக்கு எப்பவுமே நோ சொன்னதில்லை. துரு கிட்ட வந்து பிறந்ததுலேருந்தே பேச ஆரம்பித்தேன். துரு, அம்மா வந்து நிறைய வேலை பார்ப்பேன், இதெல்லாம் நமக்காக, ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் சின்ன வயசுலேருந்தே, நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஸோ நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். அது தெரியல, அந்த குழந்தையோட காதுக்கு விழுந்துச்சேன்னு தெரியல. இப்போ கூட நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாய்மா டேக் கேர் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். பட் வீட்டுக்கு போனால் அது இருக்கும். வீட்டுக்கு போனால் அப்படியே ஃபுல் பேரண்ட்டாக, அவனை பொறுத்தளவுக்கு நான் நைட்டி போட்டேன்னா அவன் என் அம்மா, அவனை பொறுத்தளவுக்கு தான். ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு இப்படி கிராஸ் பண்ண, எங்கே போகிற, எதுக்கு, ஏன் அப்படின்வா. இப்போ 4 வயசு தான் ஆகுது, ஆனால் அவனுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் நம்மளை நிறைய விஷயம் இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டான். படத்துக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்கல்ல, அந்த ஸ்மோக்கிங், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறான். நான் உடனே சொல்லுவீங்க, எனக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கியூரியஸ். எனக்கு வந்து திடீர்னு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்பா என்னது அது, அது என்ன இது பண்ணுறாங்க. அப்போ யோகி சொன்னான் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங்னா அப்படின்னு அவன் கேட்டான். ஸ்மோக்கிங்னா வந்து ஒரு டைமுக்கு மீறி வந்துட்டு எல்லாருமே சேட்டை பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. நான் அப்போ வந்து யோகியை திட்டினேன், ஏன்டா இதை போய் சொல்ற, அவனுக்கு தெரியட்டும்டி, அவன் வந்து கேட்குறான் அப்படின்னா சொன்னாதான் ஒரு 7 வயசுல வந்து இது தப்புன்றது தெரியும். எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸா நம்ம சொல்லும் போது அது கரெக்டா கன்வே ஆகும். நம்ம வேற ஏதாவது சொல்லி வெளியே இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, அப்போ பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட போய் சொல்றாங்க. நான் ஒண்ணு போய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது சும்மா பபிள்ஸ் ஓட்டிட்டே வந்துட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா அவன் அதை ஃபாலோ பண்ணுவான்ல. நம்மளே சீரியஸா பேச வைக்கிறாங்க. நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம், அது வந்து நடக்காம இருந்திருக்கும். அது வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு நீங்க ஒரு டிரெக்ஷன் பண்றீங்க ஒரு மூவினா, அதுல நான் அதை வைப்பேன் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அடுத்த குழந்தை எப்போது அடிக்கடி கேட்டுட்டு இருப்பா. பிளான் இருக்கா? பிளான் இருக்கா? போதும். ஆமாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது தெரியும். பட் வந்து எனக்கு என்னன்னா, துரு வந்து பேசிக்கா பசங்கனாலே அம்மா செல்லம் தான். அப்பா சைட்ல வந்து ஹாய் பாய் அப்படின்ட்டு போற ஆட்கள். ஸோ பொண்ணு இருக்கும்போது அப்பா மேல பயங்கர இந்த விஷயம் இருக்கும். அப்பா அடிச்சாலுமே இல்லப்பா என்னப்பா அப்படின்னு நம்ம கிட்ட தான் வந்து பாசமா இருக்கிறது. இல்ல, எனக்கு பிளான் இருந்துச்சு பெத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தேன், பெண் குழந்தை யார் யாருக்கெல்லாம் பிறக்குதோ அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்ட்டாங்க. இது என்னடா புது பொருள் யாருக்கு? அடுத்த ஜென்மம் வேணுமா என்ன நமக்குலாம்? கண்டிப்பா எனக்குலாம் அடுத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா இவனும் அடுத்த ஜென்மத்துல எப்படியா போய் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ. நான் அழுதுன்னு சொன்னேன்ல, இவங்க 2 பேரோட அந்த பாண்டு பார்த்து. ஸோ அந்த மாதிரி எனக்கு பொண்ணு இருந்துச்சுன்னா எனக்கும் அவளுக்கு அந்த பாண்டு இருக்கும்ல, நீ கொஞ்சம் வயிறு எறியலாம்ல. பெண் குழந்தை வந்தப்பவே இதான் சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலா சொல்லுவாங்க கேர்ள் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாக்கு வந்து வைஃப் கிட்ட கொஞ்சம் பாசம் குறையும். அது உண்மையான வாய்ப்பே இல்ல யோகி. அதுக்கப்புறம் நீ துளியால கூட யோசிக்காத. ஏம்மா இந்த வேலையை பார்த்து விட்ட. இல்ல இவன் என்ன பிளான் பண்றான்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த ஷோ பண்ணிட்டு இந்த செட் அப்படியே திருப்பிட்டு இவன் நடுவுல உட்காரலாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு பிளான் இல்ல, வெளியே போனோம்னா உனக்கு ஃபேமிலி பிளான் தான். ஓகே, ஒரு ஃபன்னான ஒரு கேம் ஒன்று வந்து நாங்க வச்சிருக்கோம். தெரியும், இந்த சைடுல இமோஜிஸ் இருக்கு, அது இப்ப சர்ப்ரைஸா எடுத்துக்காங்க. வர்ற எல்லாரும் இப்படி பாத்துட்டீங்கன்னா நாங்க என்னதான் பண்ணல. அவரு மறைச்சு எடுத்துட்டு வராராம், பின்னாடி வச்சு எடுத்துட்டு வரல, இப்படியே வச்சு அவரை மறைச்சிட்டு வந்து அவர் வந்து அதை மறைக்கிறேன்னு ஒரு மூஞ்ச மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்க எமோஜி காட்டுவோம். அந்த எமோஜி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது அப்படின்றது நீங்க சொல்லலாம். இந்த பயங்கரமா சிரிச்சது, பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சது எப்போ, என்னடா கல்யாணம் சந்தோஷம் அப்படின்னா என்ன? துபாய் மேட்டர் சொல்லிடலாம். துபாய் இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. அம்புட்ட ஆசை அதை நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு வேணா நான் சொல்றேன் என்ன நடந்துச்சு. இப்ப சொல்லுவோம் டைரக்டர் காதுல கேளுங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா, நாங்கள் மிஸ்டர் மிஸ் சின்னத்திரை பண்ணும்போது இவனுக்கு வந்து லேடி கெட்டப் போட்டு ஃபுல் ஷேவ்லாம் பண்ணி அப்போ ஃபுல்லாக வந்து லேடி கெட்டப்பில் போட்டு இது பண்ணோம். அவனோட இடுப்பு வந்து சூப்பராக வெள்ளையாக இருக்கும்ல, இந்த ரெட் கலரில் சாரீ கட்டி பிளாக் கலர் ப்ளவுஸ் பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து குஷி படத்தில் ஜோதி மாமா சைடில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓ வாவ், செம்ம ஃபிகராக இருக்கா அப்படின்னு. நாங்கள் யாருமே காமிக்கல. அப்போ வந்து ரொம்ப டீசெண்டாக இது பண்ணிட்டேன். கரெக்டாக டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் பின்னாடி போகும்போது ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ளீட் மட்டும் இது பண்ணி அப்படி பண்ணிட்டு
இங்க பாரு இப்ப சைடுல திரும்பி டப்புக்கு நாட்டு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஆடி இந்த இடுப்பு மடிப்பு அங்க வரணும், வரல நீ செத்த அப்படின்னு சொல்லி அழைச்சு விட்டேன். அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லா பசங்களும் சும்மா இருந்தாங்க. ஜாக் ரோஷினி தெரியும்ல உங்களுக்கு. அப்ப ஜாக் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு டேய் சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்லி கிஸ் கொடுத்துட்டு போனான். அது வந்து இப்பவுமே வந்து நான் வந்து டிவில பார்த்தாலும் வந்துட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோக்கே வெறியாச்சு அவரை பார்த்து. அந்த கெட்டப் வந்து டோட்டலாவே வந்து யோகி வந்து எஃபர்ட் எடுத்தான். அந்த வயிற்றுல கூட அந்த முடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்து அந்த பண்ணான். அப்போ வந்து ஜாலியோ ஜிம்கானவா இருந்தது. இது வந்து சேம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்போ நடந்தது தான். ஸோ எப்பவுமே அந்த ஷோ முடிச்சுட்டு வரும்போது தலைவலியோட வருவோம், பயங்கர தலைவலிக்கும். எதனாலனா ஒன்று மைக் இல்லை அப்படி இல்லைம்மா, ஒன்று மைக்குனால இந்த மைக்னால, இன்னொன்று சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த சிரிக்கிறதுனால ஃபுல்லாக ஹெட்டேக் ஆகிடும். வரும்போது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னாச்சுன்னா இதே மாதிரி ஒரு பயங்கரமா வாய் விட்டு சிரிச்ச நேரம் எது அப்படின் போது அதை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு வாட்டி என்னாச்சு, நந்தினிக்கு வந்துட்டு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. பிசிஓடியா என்னது? பிசிஓடி இருக்கா? எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு? பிசிஓடினா நீங்க புருஷன் தானே? ஆமா. அவன் பொண்டாட்டி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாதா? அது அந்த ஐயோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டிபேஷன் இரு புலோல மாத்தி சொல்லிட்டேன். ஏண்டா ஷோக்கு ஹாய் சொல்ல வந்தா ஹாய் போடுவேன். அதை எப்படி ஸ்டாப் பண்ணீங்க? ஏன்னா ஒருத்திக்கு வந்து எப்பவுமே இருக்கு. அப்படியா? ஷோ அதாவது ஒண்ணுமே இல்ல. ஷோ ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆய் போயிட்டு வரட்டாடா ஆரம்பிப்பாங்க. அதனால அது எப்படின்னா எனக்கு வந்து ஜென்ரலா ஏதாவது முக்கியமா ஏதாவது பண்ண போறேன் இல்ல எங்கயாவது வெளியே போறேன் வயிறு கலக்கும். பட் வந்து நெக்ஸ்ட் கிசி யோகி வந்து ஸ்டில் இப்போ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல எப்போ அவன் சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஊட்டி தான் அவன் சாப்பிடுவான். கண்டிப்பா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். அப்போ வந்து உட்காரும் போது சாப்பிடும் போது இவளுக்கு ஊட்டி விடுற அந்த ஞாபகமோ இல்லை வந்து ஊட்டி விட்டு தொலைவும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒரு நார்மல் இதுக்கு வரும் அப்படின்றதுனால அது சும்மா ஆரம்பித்தோம். ஆனால் அது இப்போ வரைக்கும் நான் ஊட்டுறேனோ இல்லையோ, பட் யோகி எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றான் அப்படின்னா வந்து டக்குன்னு ஊட்டி விட்டுருவான். சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவான். லாஸ்ட் எட்ஜை எடுத்துட்டு வந்து காக்கா வைப்பாங்க. செக் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் ரொம்ப செக் பண்ணுறேன்னா நான் செக் பண்ணுறது தெரியாது. ரொம்ப கேஷுவலாக அப்படி போவேன் வருவேன், தட்டை பார்ப்பேன். ஓஹோ எங்கள் அம்மா வேறு என்னப்பா முன்னாடிலாம் ஊட்டிட்டு இருந்தாரு இப்போ அவ்வளோதான் போல இருக்குல்ல, பேசாமல் இரு தாய் கிழவி நான் பார்த்துக்கிறேன். பட் ஆனால் அது நான் சொல்ல மாட்டேன். பட் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அப்பா ரொம்ப பசிச்சிச்சுப்பா அதனால தான் சாப்பிட்டுட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு போவாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயம் மாறாமல் இருக்கு. போக போக அந்த லைஃப் உள்ள வந்து நுழைஞ்சதுனால அப்படி இல்லையா? இப்போ கூட காலைல ஏஞ்சி வந்து ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அது லவ் யூ சொல்லிருக்கியா? அது வந்து லவ் யூ அவ்வளவுதான். அதெல்லாம் இந்த லவ் இல்ல. சரி ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி கூட அந்த லவ் யூ வரலாம் நமக்கு. பட் அது வரும் அடிக்கடி. பட் இப்போ அது மிஸ் பண்றேன். அவங்க இதுக்கு கிஸ் கொடுக்கல, அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை விட போற போக்குல போட்டிருக்காங்க. அதை நாங்களும் நோட் பார்த்துக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த காலையில எந்திரிச்சு வந்த உடனே இவ பக்கத்துல இருந்தானா இவளை பார்த்துருவேன். இல்லை அப்படின்னா நேரா ஏஞ்சி வந்து அவளை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு. அதுதான் ஒரு டேவோட நல்ல ஸ்டார்ட்ல என்ன சொன்னாலும் நம்ம பார்ட்னரை பார்த்து எனக்கு வந்து இவங்களை பார்க்கல இவங்க இல்ல அப்படின்னா எனக்கு பைத்தியம் மாதிரி ஆயிடுவேன். ஐயோ எங்க ஏற்கனவே பைத்தியம் தான், அப்போ இன்னும் பைத்தியமா வேணா அப்ப எப்படி எவ்வளவு பாசமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால பாசமா பேசுனீங்க. இப்போ கோவம் இல்ல எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரிவீல் பண்ணால அதனாலதான் அது இருக்கு. நீ சொல்லு, நான் யோசிச்சு சொல்றேன். சில விஷயம் வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பா, கேஷுவலா விட்டுருவா. ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையை கேஷுவலா விட்டுருவா. ஸோ அந்த பிரச்சனை அடுத்து வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்ல போகும்போது அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும், கோவப்படுவேன் நிறையா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் இங்கே தான் போய் வெடிக்க போகுது அப்படின்றத நான் சொல்லுவேன். இதை வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, நீ தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை கேட்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போ அப்படின்ற. அது மறுபடியும் வந்து வெடிக்கும் போது அப்பயும் என் சைடு திருப்பிடுவா, நீ சொன்னதுனால தான் இது போய் நடந்துச்சு அப்படின்னு. ஏய்
சொன்னாலும் தப்பு சொல்லனாலும் தப்பு. என்ன நான் அந்த விஷயத்த கண்டுக்கவே மாட்டேன். ஒரு ஓகே சொல்லிட்டா பிரச்சனை வருதா, அப்போ சைலண்டாக இருந்துருவோம். நீ வந்து குடும்ப தலைவன் தானே, ஏன் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்வா. இப்போ நான் என்ன பண்ணணும், சொல்லணுமா வேணாமா, அது அந்த அந்த டைம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகும். சம்டைம்ஸ்லாம் கத்திடுவேன் வா அப்படின்ட்டு போயிடும். ஸோ அந்த மொமெண்ட்டு தான் எனக்கு. யூஸ்வலாக நெகட்டிவாக எனக்கு யாருமே எனக்கு பேசினா பிடிக்காது. யோகி கிட்ட வந்து அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு எப்போ வரும் அப்படின்னா, இப்போ எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் தெரில, இல்லை வந்து நீங்கள் இதுக்கு தகுதி இல்லை, இது நீங்கள் டிசர்வ் இல்லை அப்படின்னு சொன்னானா, அவனுக்கு முன்னாடி நான் வெறியாகி ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுவேன். ஆனால் அவன் லைஃப்பில் ட்ராவல் ஆக போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் அவனை ஃபேஸ் பண்ண மாட்டேன். அவனுக்கு முன்னாடி நான் யாருன்னு காமிப்பேனை தவிர்த்து அவன் லைஃப்குள்ளே வர மாட்டான். அவன் எனக்கு முக்கியமில்லாத ஒருத்தனா நான் லிஸ்ட்டில் தள்ளுவேன். அந்த விஷயம் சம்டைம்ஸ் யோகி பண்ணிடுவான். அது வந்து ட்ரிகர் பண்ணுவான். எப்படின்னா வந்துட்டு நான் இது சொன்னால் நீ பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் அது ஏன் என்னோட விஷயத்தில் அது ரொம்ப தப்பு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மற்றவன் சொல்லட்டும், மற்றவன் ட்ரிகர் பண்ணட்டும், மற்றவன் இது பண்ணட்டும், அவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன், அவனுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிப்பேன். யோகிக்கிட்ட நிறைய தோற்று போகணும் தான் நினைப்பேன் தவிர்த்து நான் அவனுக்கு நான் ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட நான் பெரிய ஆள், அது அது 2 பேருக்குமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் சம்டைம்ஸ் ஒரு ட்ரிகர் பண்ணுவான். அது வந்து சொன்னாலும் முடிய மாட்டேன் நடக்கும். நீங்க 2 பேர் சொல்றதுல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நாங்களும் எங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம். நீங்க பண்ற ஒரு விஷயம் என்னன்னா சொல்லிக்கிறது. நீங்க உங்ககிட்ட நீங்க கன்வே பண்றீங்கல்ல, ஸோ என்னன்னா அது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஓகே இது அவளுக்கு பிடிக்கல, இது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அந்த அது பேர் என்ன சொல்லுவேன், கம்யூனிகேஷன். தம்பி நீ நானும் ஒண்ணு போல இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்க்கா. ஒரு வைஃபா அக்காட்ட என்ன பிடிக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு ஆக்ட்ரஸா எனக்கு இவகிட்ட வந்து இது பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் இருக்கா? தைரியமான சொல்றா சொன்ன போல. நந்தினி கிட்ட இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா அது பேசிக்காகவே கிட்ட பேசிக்காக ஜென்ரலாகவே மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பா, நம்மளை பார்க்க மாட்டா. நம்மளை ஒருத்தவங்க பார்த்தா தான் நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தோணும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ வாய்ஸை ரைஸ் பண்ணி என்னை பாரு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்வேன். ஸோ அப்போ பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்வா. அவள் டோன் வந்து நார்மலாக தான் இருக்கும். எனக்கு அது வந்து நம்ம சொல்கிறோம் அதை கவனிக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வீட்லேயுமே நடக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி நடந்தப்போ அது அந்த வேலை எப்போ அந்த மாதிரி பண்ணாத ஒரு வாட்டி அந்த மாதிரி சொன்னேன். அந்த டைம் மட்டும் தான் எனக்கு அது கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால். பட் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய சண்டை வருமா? வரும் எக்கச்சக்கமா அங்கதானே நிறைய சண்டை வரும், எரிச்சலா இருக்கும். நான் வந்து அர்ச்சனா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நம்ம ஏதாவது வேற டேரக்டர் கூட பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து தான் ஷேர் பண்ணுவோம். யோகி எனக்கு அந்த டேரக்டர் பிரச்சனைடா, என்ன கரும பிடிச்ச டேரக்டர் கன்றா அப்படின்னு சொல்லுவோம்ல. இவனு வந்து என்ன சொல்லுவான், அப்பா இந்த கோ ஆர்டிஸ்ட்னு ஒன்று வந்து மாட்டுதுங்களே, அதுங்க மூஞ்சிலாம் எவன் ஹீரோயினா கூப்பிட்டான் அப்படின்னு வந்து இவனு வந்து புலம்புவான். அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. 2 பேர் இருக்கும். புலம்பவே முடியல தம்பி. வீட்லயும் சொல்ல முடியல. வீட்டுல சொன்னா என் மயன்வாங்க, இந்த பக்கம் போய் சொன்னா என் மருமகன்வாங்க, அந்த பக்கம் போய் சொன்னா யார்கிட்டமே அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணவே முடியாது. பல்ல கடிச்சிட்டு வாழ வேண்டியதா ஆமா இல்ல நான் சொல்லிடுவேன், யோகி டேரக்டரை மட்டும் எனக்கு சத்தியமா பிடிக்கல, இந்த டோன் இதெல்லாம் வந்து பிடிக்கல. ஆனால் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்க்கும்போது ஆமாம் நீ இந்த இடத்துல கரெக்டாக தானே சொன்னேன், இதை விளக்கணையை தானே நான் முன்னாடியே சொன்னேன், அதை கேட்க வேண்டியது எப்படிப்பா அது அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது கிடையாது இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாங்கள் ஒரே குடும்பம் இல்லை. இதே வந்து வேற ஒருத்தர் வேற டேரக்டரோ இல்லை வேற கேமராமேனோ யாரோ சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான். நிஜமாவே சொல்றேன், என்கிட்ட அந்த மாதிரி எந்த டேரக்டருமே எனக்கு நீ இப்படிதாம்மா பண்ணணும் இப்படிதான் செய்யணும்னு சொன்னதே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்டில் பண்டிரஜன் சாரே வந்து எடுத்துகிட்ட கூட டைலாக் ஒன்று சொன்னேன், நான் அந்த ஃப்ளோ நான் எடுத்துகிட்டு நான் வந்து சொன்னால் கூட ஓகேன்னு சொல்லுவார். ஸோ வந்து நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே நான் சாட்டிஸ்ஃபைடு வந்து ஆக்டிங்கில் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது ஒய் நீ மட்டும் ஏன்டா ஆக மாட்ற ஆகு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே மைனாவாக பண்ணியிருப்ப. ஸோ இப்போ நான் மைனாலேருந்து உடச்சி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா வேரியேஷன் காமிக்கணும். ஒரு வேரியேஷன் தேவை. எமோஷனலாகவும் பண்ணியிருக்கேன் நிறைய இதில். ஒரு நாள் கூத்துலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பக்கம் பேப்பர். நான் சொல்றது புரியலையா? மைனாவில் என்னென்ன பண்ணியிருப்பியோ அது எல்லாத்தையுமே தான் ஒரு மூவிஸ்லையும் இருக்கும். அப்போ நீ என்ன ஒழுங்கா லவ் பண்ணல, என்னுடைய படங்களை நீ ஒழுங்கா பார்க்கல, என்னுடைய கேரக்டரை நீ எதுவுமே வந்து உன்னுடைய மனசுல பதிவு பண்ணல. இப்படி மாட்டிக்கிட்டீல நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். இரு என்ன ஷோ சொன்னீங்க? நெஞ்சமே நெஞ்சமாவா? நெஞ்சமே நெஞ்சமே முடிஞ்சு சொல்வதெல்லாம் உண்மையா? இப்போ வந்து நாங்கள் வந்து புள்ளத்தாச்சி வந்து எடுத்தோம். அப்போ வந்து எனக்கு வந்து அபார்ட் ஆகிடும், நீங்கள் வந்து அழுகு அப்படின்னு சொன்னால் ஓகே என் மைண்டில் ஒன்று இருக்குது. ஏன்னா சார்டஸ்ட்டாக எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இவன் சொல்லுவான் சம்டைம்ஸ் வந்து, நந்தினி அழணும், உடம்பு குலுங்கக்கூடாது, கண்ணீர் மட்டும் வரணும், ஆனால் பயங்கரமாக வரணும்,
நீ உள்ள வர ஆலாம் கத்துற இதெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிடும். நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எனக்கு ரெஃபரன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதோ வரேன் போயிட்டு வந்து நந்தினி அதெல்லாம் வேணாம், உனக்கு எப்படி தோணுது? இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது என்னாச்சுன்னா செம்ம ப்ரெஷர் எனக்கும் கேமராமேனும் நானும் அடிச்சுக்கிறோம், அசிசியமாக திட்டிக்கிட்டு அவ்வளோ டென்ஷனில் இருக்கும். ஏன்னா எனக்கு பட்ஜெட் ஏறிடுச்சு, அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயம் ப்ரெஷர் இருந்தனால சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம் 2 பேரும். ஏன்னா இது முக்கியமான சீனு, இந்த நேரத்தில் சண்டை போடக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவகிட்ட சொல்லிட்டேன் ரெஃபரன்ஸ் காமின்ன உடனே வெளியே வந்துட்டு சரி நம்மளே பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது அவளை டேய் அவங்க ஃப்ளோலேயே விட்றா, நீ ஒன்று சொல்லி அது டைம் எடுத்து நீ டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற அவங்க ஃப்ளோலேயே பண்ண சொல்லுவேன். ஸோ வந்து நாங்கள் அந்த பாத்ரூமில் உட்காந்து அழும்போது ஃபுல்லாக அழுதுட்டு ஃபுல்லாக மூக்கெல்லாம் ஒழுகி வாயெல்லாம் ஒரு மாதிரி வேற எமோஷனல் அழுதுட்டு இருக்கேன். இந்த பக்கம் மட்டும் சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்கு. எனக்கு கேமரா பிடிச்சிட்டு இருக்கோம் அழுகுறான். என் கூட அந்த லைட் யூனியன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு அழுதுட்டு இருக்காரு. கணேசன் சொல்லிட்டு கேமராமேன் அசிஸ்டன்ட் அவர் அழுதுட்டு இருக்காரு. நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுட்டு நானும் அழுதுட்டு இருக்கேன். திரும்ப 3 பேருமே தார்த்தரையா கொண்டது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்துட்டு. ஆனா இந்த நடுவுல நீங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்றது இது ஒரு செம காண்டான விஷயம் இல்ல? இந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுறது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் கன்சோல் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து நாங்கள் வேணா அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் வேணா அது நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லும்போது இன்னைக்கு காலையில் கூட யாரோ கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி கேள்விப்பட்டாங்க அக்கா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அந்த புள்ளத்தாச்சியோட எபிசோட் 2 பார்த்துருக்காங்க, அகெயின் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ வந்து மணி தான் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யாரை வேணா வச்சு ப்ரொடியூசராக வச்சு பண்ணியிருக்கலாம், எதுக்கு நாங்களே காசு போட்டு பண்ணணும்? ஸோ இது புள்ளத்தாச்சி வந்து இதை மறுபடியும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டு வராது. ஏன்னா மறுபடியும் அந்த எமோஷன் எடுக்கணும். ஏன்னா லிட்ரலாக வந்து அழுதுகிட்டே இருக்கும். அவ்வளோ பேர் உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பெல்லாம் போயிடுச்சு. ஒன்று அதை ரெட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ரெட்ரீவ் பண்ணி எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதை மறுபடியும் உருவாக்குறது கஷ்டம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ல உருவாக்கணும். என்னாச்சு இல்லை மனப்பாடம் பண்ணா ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் உருவாக்கணும். ஸோ அந்த ஒரு டே பயங்கர அப்செட்டாக இருந்துச்சு. கேட்கும் போது தெரியுது. ஏன்னா இவங்க வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நிறைய எடுப்பாங்க. ஸோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு பயங்கர செலவு, அங்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஃபுல்லாக சிங்கம்லாம் இவ்வளோ கிட்ட இருக்கு, இங்க இருக்கும். இங்க அந்த சிங்கம் வந்து ஒரு பஃபலோ ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த கூண்டுக்குள்ள இருந்து எடுத்ததா? இல்ல ஓபன் ஜீப். அப்படியா? அததான் சொல்றானு. அந்த ஓபன் ஜீப் நான் பார்த்தேன், அதனால தான் கேக்குறேன். அந்த கூண்டு கூட இருக்காது. நம்ம வேணும்னா தொடலாம், ஆனா தொடக்கூடாது. கையெல்லாம் நீட்ட கூடாது. கை நீட்டா கை எடுத்துட்டு போறோம் நம்ம. பட் அவ்வளவு கிட்ட இப்படி உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அந்த சிங்கத்தை. அந்த மாதிரி அத்தனை அனிமல்ஸ் பார்த்தோம், ஹண்டிங் பார்த்தோம். அதெல்லாம் இவங்க அவ்வளவு வீடியோஸ் எடுத்தாங்க. ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. சோ அந்த மொமெண்ட் மறுபடியும் வராதுல. அது இப்போ எங்களுக்கு அதை யோசிச்சா டென்ஷன் ஆகும். அதுல இருந்து ஒரு கம்பேக் ஆகிறதுக்கே எங்களுக்கு அது அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒண்ணு நீங்க சொன்னா திரும்ப அங்க போய் அதே கிடைக்காது. ஏன்னா நம்ம போலாம், சிங்கம் அதே மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோம், நடக்காது. ஸோ அதுல இருந்து எங்களுக்கு வெளியே வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அது வந்து எப்படி வந்து அந்த கம்பேக் நீங்க கொடுக்குறீங்க? லைக் எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுது அதுல இருந்து ஈஸியா வெளியே வர்றதுக்கு? இது வந்து எங்களோட சக்ஸஸும் கிடையாது. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபெயிலியர்ஸ் பார்த்தப்பெல்லாம் எப்போ நம்ம ஜெயித்தோம், அப்போ நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும், இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்போது ஸோ அந்த வீடியோவே நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக அடுத்த வீடியோ போட்டு போயிருப்போம், வேறு ஏதாவது கான்செப்ட் போட்டு. ஆனால் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு சொல்லிடலாம், இந்த விஷயத்த மக்களுக்கு புரிய வச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் மைனாவிங்ஸில் வீடியோ வரலன்னா ஏன் மைனாவிங்ஸை கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஓகே இதை வந்து நம்ம கான்சியஸாக இருக்கணும். ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி இந்த தப்பை நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் போது நான் ஒரு மாதிரி நான் உடையும் போது என்ன இவதான் வந்து நீ இதுக்கே இப்படி உட்காந்துருக்க, இதை விட நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன்ச்சு வா அப்படின்ட்டுருவா. ஸோ இவ உட்காரும் போது நானே அதை தான் சொல்லுவேன், இது என்ன கஷ்டம், நீ கஷ்டமே படாமல் ஒரு பெரிய விஷயம் உனக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எழுதி வச்சிருக்காரு. நான் நிஜமாவே மைண்ட் செட் பண்ணிப்பேன். எனக்குமே எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, லைக் என்னன்னா கடவுள் வந்து இப்போ எனக்கு நீங்க வந்து எனக்கு அது சொல்ற மாதிரி ரீஅஷ்யூர் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த ஷோக்குமே நாங்க வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு சில ஃபெயிலியர்ஸ்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணும்போது நாங்க வந்து பேசிப்போம், என்னது இது இப்படி போயிட்டு இருக்கு, இது என்ன ஒர்க் அவுட் ஆகாது போலே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட பெட்டர்மெண்ட்டா, அதை விட சூப்பரான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை மறுபடியும் ஒரு வார்த்தையா வந்து நீங்க சொல்றது எனக்கு அப்படியே நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல சாமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான்
விட்டான்னு பார்த்தேன். இங்க விட்டு அட் டைம்ல அடி வாங்குறீங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னா எங்கள் லைஃப் ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. என் பையன் வந்துட்டு என் மேலே கோச்சிக்கிறது, என் பையன் என்ன போட்டு அடிக்கிறது, நான் வந்து என் பையன்கிட்ட அடி வாங்குறது, அதே மாதிரி இவன் என்ன கத்துறது, நான் அவகிட்ட கத்து வாங்குறது. கோபத்துல அவன் அடிக்க என்ன அடிக்க இது மாதிரி எப்படி நீ போட்டு சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாதான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். செம சென்டிமெண்ட்டாக அப்படியே எமோஷனலாக பேசிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் கோர்த்து விடுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5 பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யோகி ப்ரோக்கு வந்து மைண்ட்ல ஒரு 5 பக்கெட் லிஸ்ட் அடுத்து இது அது எது பண்ணணும். வேணா இருக்கலாம். நம்ம டிராவல் ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கலாம். ஒண்ணு வந்து பாரிஸ் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பாரிஸ் கரெக்ட். அது ஒரு லவ்க்கான ஒரு பிளேஸ்ல. அது எனக்குமே பாரிஸ் ரொம்ப போகணும்னு ஆசை. எல்லாரும் ஒரு நாள் போறோம். அப்போ ஒண்ணு பண்ணலாம் தம்பி, மொத்தமா போடும்போது ஏதாவது ஒரு ஹாலிடே எப்படி டக்குன்னு 4 பேர் சேர்ந்து போடுவோம். ஓகே, அதான் நெக்ஸ்ட் ஹாலிடேஸ் எங்க 4 பேருக்கும் சேர்த்து நாங்க டபுள் டேட் நாங்க சூப்பரா vlog பண்ணி செம்மையா போட்டுக்கோம். செகண்ட் வந்து எனக்கு தெரியல, இது என்னோட கெஸ். மேபி அவன் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு 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 கேர்ள் பாப்பா வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறானா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இதெல்லாம் எவனாவது பக்கெட் லிஸ்டா வச்சுப்பானா? குழந்தை புத்தகம் குழந்தை பெக்கிறதே ஒரு அச்சீவ்மெண்டா குழந்தை பெத்தது அச்சீவ்மெண்டா சொல்லல, அவன் பிறந்து வந்த உடனே நம்ம ஏதோ சாதிச்ச ஃபீல் இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். அதுதான் ஒரு ஒரு நல்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு அவருக்கு மைண்ட் செட் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. இல்லையா? சொல்ல வர பக்கெட் லிஸ்ட்ங்கிறது நம்ம லைஃப்ல இந்த விஷயத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்றது. லைஃப்ல ஒரு வாட்டியாவது அந்த விஷயம். ஒன்றும் வீடு வாங்கணும், அதுக்கு வீடோட லோன்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே முடிச்சிடணும். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. 2 முடிஞ்சிச்சு. 2 முடிஞ்சுச்சா? ஆமா, ஒன்ஸா இருக்காங்க நம்மள விட. என்னடா இருக்கு? என்னை வச்சு ஒன்று ப்ராங்க் பண்ணல, அதுதான் பிரெக்னன்சி. செருப்பு கொண்டடிப்பேன். லக்ஸரி காரா? ஆமா, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? அதெல்லாம் லோன் போட்டு வாங்கி தரேன், அதுவும் ஒரு அண்டல போடுவோம். நான் வந்து இவர் வந்து எப்பவுமே நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். FX3 கேமரானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. FX3 கேமரா வாங்கணும், 70-200 லென்ஸ் வாங்கணும். இதெல்லாம் நான் ரெண்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன், காசு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் வந்து சரி ஓகே இவனுக்கு வந்து பர்த்டே வருது, பர்த்டே அது மாதிரி கிஃப்டா பண்ணலாம், எவ்வளவு இருக்க போது 30,000 40,000 இருக்கும் போங்க அப்படி கேமராக்கள்ல போய் கேட்குறான். அவன் சொல்றான் அந்த பாடி மட்டும் 3.5 லட்ச ரூபா, இது வந்து 2.5 லட்ச ரூபா, மொத்தம் சேர்த்து 6 லட்ச ரூபா மேடம் அப்படின்றாரு. ஏதாவது டிஸ்கவுண்ட்? சாரி ஃபிக்ஸட் அப்படின்றாரு. அதாவது நான் ஒன்று வாங்குறேன், ஒன்று வந்து அவனுடைய ப்ரொஃபஷனலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்க போகுது, இன்னொரு இடத்துல வாடகை காசு கட்டுற காசுமே வந்து மிச்சமாக போகுது, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். பார்த்தோன்னே வந்துட்டு ராஜ்மோகன் எக்ஸைட் ஆகிறார், ஏய் சூப்பர்ரா அப்படி இப்படின்னு. ஏ தேங்க்ஸ்ப்பா அப்படி இப்படின்றான். போன வருஷம் அவன் பண்ணுற பில்லெல்லாம் பாரு, போன வருஷம் பர்த்டேக்கு ரொம்ப ஃப்ளோவில் கேட்பான், எனக்கு வந்து மேக் லேப்டாப் வேணும், 60,000 வாங்கிட்டோம், 70,000 இருக்கும், எவ்வளோண்ணா வருது, 2.5 லட்ச ரூபான்னு. ஒரு பர்த்டேக்கு நான் சீட்டு படம் போட்டு அது என்னன்னா பர்த்டேக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க அப்படியே இன்டைரக்டா. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறேன், லேப்டாப் வேணும்னு நினைக்கிறேன். இது பக்கெட் லிஸ்ட்டுக்கு வரேன் ஓகேவா. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்டா. அப்போ வந்து மறுநாள் வந்து இவனை வந்து ஒரு மேலே வந்து கூட்டிட்டு போயிட்டு டின்னரோ ஏதாவது இது பண்ணாம தான் மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. என் தம்பி என்ன பண்ணான், உன் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, கொஞ்சம் நஞ்சமா ஆசைப்பட மாட்டாரு, லக்ஸரியா பெருசு பெருசாக ஆசைப்படுவாரு, நான் ஒரு ஐடியா தரேன், பக்கத்துல செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஃபுல்லா லக்ஸரி கார் இருக்காங்க, இது பிராங்க் தான், வேற வழி இல்லை, மைனா விங்ஸ்காரங்கள கூட்டிட்டு வந்துட்டோம், வீடியோ இல்லாம அனுப்ப முடியாது, நீ வா ஒரு கண்ணை கட்டிட்டு மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நாங்க ஓபன் பண்ணோம். எனக்கு சிரிப்பு வருது, எனக்கு பிராங்க் பண்ண தெரியல, நான் பயங்கரமா சிரிச்சிட்டேன். இவன் ஓபன் பண்றேன், கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறான், எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இந்த பைத்தியக்காரன் நினைக்க வேணாம், இவர்கிட்ட எப்படி காசு ஆல்ரெடி இது பண்ணிட்டாலே, இது எப்படி நினைக்க வேணாம். மிடில் கிளாஸ், நான் மிடில் கிளாஸ் பையன் தான் ஆமா, ஓகேவா. நான் வந்து என் வீட்டுல என்னோட மிடில் கிளாஸ் பையனா எனக்கு சம்பளம் வந்து 10,000 ரூபா தான். என் பையன் பிறந்த வரைக்குமே என் சம்பளம் 10,000 ரூபா தான். காரே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட். அப்போ லக்ஸரி காருன்னும் போது அதெல்லாம் என்னோட ட்ரீம் இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு இதை வாங்கி கொடுப்பான்னு நான் கேட்க மாட்டேன். என்னோட நம்ம போறப்பவே பார்ப்போம், ஒரு கார் நம்ம போறதுனால அந்த கார் மேல தான் நம்ம கண்ணு இருக்கும் ஃபுல்லாவே. ஜென்ரலா பசங்களுக்கு நார்மலா எக்ஸ்டெண்ட் கொடுத்தனா 20 மைலேஜ் கொடுக்குது, அது 4 மைலேஜ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப டவுனா இருக்கும், நீ உட்கார்ந்தாலே பள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து இப்படி ஓட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லையே, எஸ்யூவில இருக்கு, அதுலயே எஸ்யூவில இருக்கு, எக்ஸ்எம்ல இருக்கு, எல்லாமே பிளான் ரெடி. 5 மாசம் தான் இருக்கு.
லூசுப்பைய தப்பா ரியாக்ட் பண்ணிட்டாமா, மக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அண்ணனோட எமோஷனல் வளர்றீங்க, எங்க அண்ணன் எப்படியாவது ஜெயிப்பாரு. உனக்கு என்ன லக்ஸரி கார் தானே வேணும், நான் என் சொல்றேன் தலையை அடமானம் வச்சா உனக்கு நான் வாங்கி தரேன். கரெக்டா நிஜமாவே வந்து 2 பக்கெட் லிஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. சரி நான் உங்களை காப்பாத்துறேன். அப்போ 3 மட்டும் போதும். ஏன்டா நீ எப்ப குடும்பத்துக்குள்ள வந்த? 3 மட்டும் இல்ல. நான் காப்பாத்துறேன். ஓஹோ இல்ல யூசுவலா இவங்க வந்து இருக்கு பாய்ஸ் கூட தான் டீம் அப் ஆவாங்க. இந்த வாட்டி தான் அக்கா இல்ல. நீங்க டீம் அப் அவன் என்ன ஒரு பொண்ணாவே மதிக்கலடா. அவன் பாய் சொல்ல தான் வந்துருக்கான். இப்போ நீங்க உங்களுக்கு 3 மதுரையில இருந்து டி நகருக்கு தான் வந்தா ஃபர்ஸ்ட் டீனர் வந்து கோவில் வந்து படுத்துட்டேன் தம்பி. எவனுமே இடம் கொடுக்காத டைம்ல என் பக்கெட் லிஸ்ட் நான் தான் சொன்னேன். வந்து டி நகர் தான் ஃபர்ஸ்ட் அங்க வந்தா. அங்க நிறைய அசிங்கம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கா. நிறைய பேர் வந்து திட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட கேட்டா. அதை எப்படின்னா நான் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கேட்டேன். ஒரு நிமிஷம், லக்ஸரி கார் வந்து 1 லட்சம் 2 லட்சம். சரி ஓகே ஓகே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கேமராவே 6 லட்சம். சரி ஓகே. இல்ல லக்ஸரி கார் 50 லட்சம் ரூபானே வை. அந்த 50 வச்சா தூக்கிட்டு போய் 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும். ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். எதுக்குலாம் வாங்குற நீ? சும்மா வரும்டா 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் வராதாப்பா? பழைய பில்டிங்னா வராதா? டி நகர்ல வரும்க்கா. 40 லட்சம் 50 லட்சம் இஎம்ஐ வரும்க்கா. டி நகர்ல வாய்ப்பு. ஓகேக்கா. ஒண்ணு உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன, உனக்கு வந்துட்டு அந்த ஆசை இதுதானே, ஒரு வீடு டி நகர்ல வேணும். அந்த வீடை புதுசாவே கட்டி புதுசாவே உள்ள போலாம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மண்ணெண்ண வேப்பன விளக்கெண்ண. நான் சொல்றேன்க்கா உங்களுக்கு, டி நகர்ல வந்து சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்லயே. என்னப்பா பிச்சை எடுத்துட்டு இல்லக்கா நல்லதா சொல்ல வரேன்க்கா. சரவணா ஸ்டோர் விட பெருசா ஒரு வீடு கட்டி அதுல வந்து ஒரு போர்ஷனை வந்து தம்பிக்கு தரீங்க. அதான் நான் பார்த்தேன். ஃபுல் போர்ஷனே தரேன். அந்த விஷயம் நடந்துச்சு. நான் தரேன். ஓகேவா? என்னோட பெரிய எய்மே வந்துட்டு வாடகை வீடா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஹால் இருக்கணும், ஒரு பெட்ரூம் இருக்கணும், தண்ணி டேப் ஓப்பன் பண்ணா தண்ணிலாம் வரணும், அதே மாதிரி உள்ள நம்மளுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்கணும். இதுதான் என்னோட ஆசையாவே இருந்தது. அது இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. பட் பெரிய ஆசைலாம் இல்லை. பட் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணே இருக்கு. அது சொல்லு. சொல்லிட்டேன்ல. இன்னொன்னு இருக்கா? கிடையாது. இதெல்லாம் வந்தா வருது வராட்டி போகுது. எல்லாத்துக்குமே நம்ம யாரும் தெரியும். ஒரு பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. சொல்லு. எனக்கு கோவம் அடியில என்ன பக்கெட் லிஸ்டா இருக்கும்? இந்த மால்தீவ்ஸ் போறதா மறுபடியும் கேட்டியே? அது பக்கெட் லிஸ்ட்லாம் வராது. ஆல்ரெடி போயிட்டோம். என்னோட பக்கெட் லிஸ்ட் நிஜமாவே ஒண்ணு இருக்கு. ஹிண்ட் கொடு. இல்ல அது நீயே சொல்லிருக்கடா. வாயை திறந்து என்ன சொல்லிருக்க? இரு நான் வேணா பாக்குறேன். அப்படின்னா ஹேர் கட் பண்ணுமாக்கா? நானும் வந்துட்டு இந்த சைமோ அவார்ட்ஸு இதுலலாம் போயிட்டு நான் அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கணும். லைக் அட்லீஸ்ட் வந்து அங்கே போகும்போது ஒரு நாமினேஷன்ஸில் ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் என் பேர் வரணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. தெரிஞ்சுக்கோ. எனக்கு வந்து லாஸ்டா ஒன்று என்ன தெரியணும்னா, இப்போ வந்து ஒரு புக்கு அக்காக்காக ஒரு புக்கு நீங்க எழுதுறீங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? ஆன் வைப்பேன். அவ்வளவுதான். ஏய் என்ன பேருது? அன்பே ஆறுவிர. அன்பே ஆறுவிர. நைஸ். அதுதான் ஆன்ட்டேன். பொதிகை மலையை பிரிந்து. நீங்க ஒரு பேர் வச்சு விடுங்க. நான் வந்து ஈன்னு வைக்கிறேன்ப்பா. ஈயா. அழகா. அடடா அல்வா துண்டை கிட்டுக்கு உங்கிட்டுக்கு. ஓ யோகிக்காக வைக்கணும் அப்படின்னா ஆண் தாயின்னு வைக்கிறேன். ஆண் தாய். நைஸ் 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 சூப்பர். உண்மையிலேயே நைஸா இருக்கா? இல்ல நிஜமா நீங்க புக்கோட பேர் தானே சொன்னீங்க? ஆமா. டீப்பான மீனிங். நானுமே ஆண் தாயினோட ஏதோ கலாய்க்கிறாங்க அப்படின்னா ஆண் தாயா தாய் கிழவி மாதிரி இது பேரா? ஆண் தாய் அப்படின்னா எல்லா பெண் குழந்தைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு அம்மாவா தெரிவாங்க கண்ணுல. அதுவும் முக்கியமா எனக்கு, நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நான் வந்து யாருமே இல்லைப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹைதராபாத்லேருந்து எனக்காக ரொம்ப இங்கே வந்து கஷ்டப்பட்டார். பீரியட்ஸ் ஆனால் எனக்கு பேடு கூட வாங்கி கொடுக்குறது வந்து எங்கள் அப்பா தான். இப்போ ரீசெண்டாக கூட உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிஜமாவே என்னால் ரெஸ்ட் ரூம் போக முடியல. ஸோ யோகி தான் கூட்டிகிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் உட்கார வச்சுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கணும். ஒரு பேடு மாற்றி விடணும் அப்படின்னா கூட யோகி கிட்ட தைரியமாக நான் சொல்லுவேன், எனக்கு இது நீ பண்ணு யோகி அப்படின்ட்டு. இப்போ நான் என் குழந்தைக்கு வந்துட்டு நான் வந்து மோஷன் போயிட்டான் கழுவி விட்றேன் அப்படின்னா வந்துட்டு என் கண்ணுக்கு அதை தெரியாது, ஏன்னா அவன் என் குழந்தை அப்படின்ட்டு. அது வந்து அடுத்து நான் யாரை யோசிப்பேன்னா யோகி தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அவன் எல்லாமாவே இருப்பான். லைக் மோட்டிவாக இருக்கட்டும், டிமோட்டிவாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப விஷயம் இல்லை. ஸோ அதனால தான் ஒரு ஆண் தாய்
அப்படின்னு ஒரு புக்கை போட்டு வள 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 வளன்னு எழுதி இதுக்கப்புறம் இந்த ஆண் தாயே வேணாம் டைம் போனதே போனதே தெரியல தெரியல. செம ஜாலியா வந்து நம்ம செம சூப்பரா அப்படியான்னு கேக்குறத பார்த்தா எப்ப முடிப்பீங்கன்ற சீ அப்படி இல்லை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே அப்படின்னு தான் அப்படிதானே இருக்கு எனக்கும் ஆமா. அப்படிதான் இருக்கு அதுக்குள்ள ஃபன்னாக போச்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம ஃபன் பண்ணிருக்கோம் பட் ஓகே சூப்பரான கிஃப்ட் ஃப்ரம் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் ஸோ ஒரு வவுச்சர் ஃப்ரம் இ ஸ்பா அண்ட் சலூன் Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye.